போதெல்லாம் திரைப்படம் ரிவ்யூ பண்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிமும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அப்படி இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு படம் தூதன். இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சாமியை கும்பிட்றத விட நம்ம நேர்ல சந்திக்கக்கூடிய மனிதர் அவங்க நமக்கு பண்ணியக்கூடிய அந்த ஒரு உதவி அது என்னைக்குமே நம்மளுக்கு மறக்காது இல்லையா? அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல ஏதாவது இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. படத்தோட கான்செப்ட், சின்ன பையன் அவனோட வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டப்படுறான், எதுக்காக கஷ்டப்படுறான், அவனோட அப்பா குடிகாரனா இருக்காரு, எதுக்காக அவர் குடிகாரனா மாறினாரு, இதுக்கு கதாநாயகன் என்ன மாதிரி ஹெல்ப் பண்றாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரியே. பொதுவாக நம்ம படங்கள் பார்க்கும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை இந்த படத்தில் பயன்படுத்த ஒரு காரணத்தினால நம்மளுக்கு இன்னுமே படம் சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தோட டூரேஷன் எடுத்துட்டீங்கன்னா 30 மினிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆரம்பத்தில் ஒரு ஃபன்னாக ஒரு காமெடி கொடுத்துருந்தாங்க. அந்த காமெடியை தாண்டி அந்த படத்தில் கதாநாயகன் என்ன பண்ண போறாரு அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஷார்ட் மூலியமாகவே தெரியுது. ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் அவர் எங்கெல்லாம் ஸ்பாட் போறாரு, அது பேக்ரவுண்ட் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அஜித் அப்படின்ற ஒரு சினிமோட்டோகிராஃபர் நல்லா விஷுவலி பக்காவாக கொடுத்துருந்தாங்க. என்ன ஒரு சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சுங்க. மற்றபடி இந்த படம் ஆன் த ஹோல் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிமா டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜோசுவா.